இவங்க ரெண்டு பேருமே வந்து எதிரிகள். ஓகேவா? இவங்க சண்டை போட்டால் ஒருவருக்கு ஒருவர் அடிச்சுட்டு அவங்களே வந்து இறந்துட்டாங்க. அடுத்த ஜென்மத்தில் வந்து மாலியவான் வந்து ஒரு காட்டில் யானையாக ஒரு சிலந்தி பூச்சியாகவும், புஷ்பதத்தா வந்து அதே காட்டில் யானையாகவும் பிறந்தாங்க. அப்போ ஒரு ஒரு அழகான சிவலிங்கம் இருந்தது. அதை பார்த்தோன்னே இவங்க ரெண்டு பேரும் சிவபக்தர்கள் தானே, ரெண்டு பேருக்கும் ஆசையாக இருந்துச்சு, இந்த சிவபெருமானை நம்ம எப்படியாவது வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினச்சாங்க. சிலந்தி பூச்சி என்ன பண்ணுச்சு, சிவபெருமான் வந்து வெயில்லையும் மழையிலையும் ரொம்ப நனைகிறாரு, அவர் மேலே காஞ்ச இலை சருகுலாம் விழுது, அவர் பாவம் இல்லை, நம்ம வந்து அவர் மேலே என்ன பண்ணுவோம், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வலை கட்டுவோம், அவர் மேலே வலை கட்டினா அந்த இலையெல்லாம் விழாது,